ஹாய் வணக்கம். திஸ் இஸ் பூபதி ராஜா ஃப்ரம் Unacademy. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எந்த வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, குரு ஃபார் எக்ஸாம் தீபாவளிக்கு முன்னாடியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போன வாரமே இந்த நியூஸ் பேப்பர் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அதே நேரத்தில இப்போ நம்ம இத பத்தி தான் பார்க்க போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அத பத்தி பார்க்க போறது கிடையாது. ஆனா எக்ஸாம் நடக்க போறது உறுதி. உங்களுக்கு ஓகே. இன்னும் அடுத்த ஒரு 4 மாசத்துல எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போறது உறுதி. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரீ பிளான் பண்ணிக்கிறலாம். இந்த பிளான நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்புட்ன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 99% உங்களுக்கு போஸ்டிங் டாப் கிரேடே கிடைக்கிறதுக்கு நெறையாவே சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு கரெக்ட்டா ஹை சான்சஸ் வந்து 99% கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. இப்ப நம்ம சொல்லப்போற என்னென்னலாம் நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறேனோ, அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். கொஞ்சம் அத வந்து யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கரெக்ட்டா. ஸோ அதெல்லாம் கரெக்ட்டா இருக்குமா? இல்ல அப்டின்னா என்ன அப்டின்னு சொல்லிட்டு அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே. ஸோ அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போறது மெயின் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குரு ஃபார் எக்ஸாம் தீபாவளிக்கு முன்னாடியே வரும் அப்டின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்ல போன வாரமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தீபாவளிக்கு முன்னாடி வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் எண்டுல வரதுக்கு நெறையாவே சான்சஸ் இருக்கு. நவம்பர் எண்டு, டிசம்பர் 1 வீக்குக்குள்ள எப்ப வேணாலும் வரலாம். பட் தீபாவளிக்கு முன்னாடியே வரும் அப்படின்னு இதில குடுத்துருக்காங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு. அதே நேரத்தில 15,000 வேக்கன்சி அப்படிங்கிற ஸ்டார்ட்டிங்கே குடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட்டிங்ல ஒரு 10,000 வேக்கன்சி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஹை பிரியாரிட்டி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஆ ஒரு 13,000 12,500லேருந்து 13,000 வேக்கன்சி வரைக்கும் ஃபைனல் அவுட்புட்டா ஃபில் பண்றதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு கரெக்ட்டுங்களா? ஆ பார்ப்போம். என்ன அப்படின்னு சொல்லி. எதுவா இருந்தாலும் நம்ம படிச்சு தான் ஆகணும். இப்போதைக்கு உங்களோட மோட்டிவ் அப்படிங்கிறது இந்த மாரி இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. இப்ப நம்ம பார்க்க போற பிளான் அப்படிங்கிறது, நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, 99% கண்டிப்பா வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லபடியாவே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. வாங்க நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இங்க நெறைய கிட்டத்தட்ட நெறைய சப்ஜெக்ட் இருக்கு. பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், தமிழு, மேத்ஸு, கரண்ட் அஃபேர் அப்படின்னு நெறைய லிஸ்ட் வந்து நெறையாவே போய்க்கிட்டு இருக்கு உங்களுக்கு. கரெக்ட்டா? ஸோ இதுல வந்து நீங்க மேஜரா உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதே நேரத்தில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கட் ஆஃப் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன் உங்களுக்கு. ஓகே. இப்ப இந்த 2022ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் யார் யாருக்கெல்லாம் சரி 2022 எக்ஸாம் நடந்து 23ல போஸ்டிங் போனாங்க பார்த்தீங்களாங்க இப்போ. இந்த குரூப் 4 எக்ஸாம்ல யார் யாருக்கெல்லாம் போஸ்டிங் யார் யாருக்கெல்லாம் கட் ஆஃப் வந்து போஸ்டிங்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, போஸ்டிங் கிடைச்சது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 168 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டுங்களா? 168 கொஸ்டினுக்கு மேல போட்ட எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி 100% வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கரெக்ட்டா? அக்யூரேட்டா 168 கொஸ்டினுக்கு மேல போட்டவங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்மா கிடைச்சிருக்கு. அதே மாரி ஒரு சில கேட்டகரிய பொறுத்து 163 கொஸ்டின்ஸ் வரைக்கும்லாம் ஒரு சில கேட்டகரிய பொறுத்து சேஞ்ச் ஆயிருக்கு. 164ன்னு நெனைக்கிறேன். கேட்டகரி வைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஒரு நார்மலான ஜெனரல் இல்லன்னா பிசி, எம்பிசியா இருந்தாங்க அப்படின்னா, 168 கொஸ்டின் போட்டவங்களுக்கு இப்போ வந்து போஸ்டிங் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஓகே. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷமும் இதே 168 போட்டா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா காம்படிஷன் அப்படிங்க ரொம்ப ஹெவியாவே இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாவே மாஸ் எக்ஸாம் அப்படிங்க எதுவுமே இல்லாத பட்சத்தில ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே கன்டினியூவாவும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்தே. நெறைய டெஸ்ட் பேட்ச் அது இதுன்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணி, நெறைய கன்டினியூவா படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, ஸோ நெறைய பேருக்கு காம்படிஷனும் ஹெவி ஆயிருச்சு உங்களுக்கு. ஓகே. ஸோ ரீசென்ட்டா நடந்த எஸ்ஐ எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே இன்டிமேட் பண்ணிட்டாங்க. ஜனவரி மந்த்தே. ஸோ அதுக்கெல்லாம் கட் ஆஃப் வந்து எங்கேயோ போய் இருந்துச்சு உங்களுக்கு. ஓகேவா? 60.5 லெவலுக்கு வந்து போயிருந்துச்சு. இந்த டைம் வந்து குரூப் 4க்கு எனக்கு தெரிஞ்ச 2023 உங்களுக்கு. ஓகே. 24 குரூப் 4 கட் ஆஃப் உங்களுக்கு கரெக்ட்டுங்களா? குரூப் 4ல பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு 175 பிளஸ் இருந்தா நீங்க ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஜோனா இருப்பீங்க உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? 175 கொஸ்டின்ஸ்.
பிளஸ் உங்களுக்கு ஓகேவா? 175 கொஸ்டினுக்கு மேல உங்களோட ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா, கம்பல்சரி உங்களுக்கு வந்து நெறையாவே சான்சஸ் இருக்குங்க. ஹை பீரியாரிட்டி இருக்கு. கண்டிப்பா 175 கொஸ்டினுக்கு நீங்க மேல போட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே. சரி ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது 175 பிளஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இத வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும்? அதான மெயின் திங்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டா? கட் ஆஃப்லாம் ஓகே. இத நம்ம எப்படி அச்சீவ் பண்றது? இத வந்து நம்ம அச்சீவ் பண்ணா தான் நமக்கு வந்து போஸ்டிங்கும் கன்ஃபார்ம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ 100% உங்களுக்கு போஸ்டிங் வேணும்னா, நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவற வந்து நான் இப்ப இண்டிகேட் பண்றேன். அத வந்து திருத்திக்கோங்க இப்பவே. இல்ல அப்படின்னா கன்டின்யூ பண்ணீங்க அப்படின்னா, கடைசி நேரத்தில பார்டர் மார்க்ல தான் வந்து நிப்பீங்க உங்களுக்கு. ஓகே. நெறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே என்னன்னா, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஃப்ரெஷர் நீங்க அவரு ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, எடுத்த உடனே அவருக்கு ரொம்ப புடிச்ச சப்ஜெக்ட் ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸு, அதே மாரி சயன்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த மாரி ஸ்டார்ட்டிங்ல அது ஃபுல்லா படிச்சுட்டு, கடைசில தான் தமிழுக்கே வருவாங்க உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கடைசி நேரத்தில தமிழ்ல வரும்போது, தமிழ்ல உங்களால கம்ப்ளீட்டும் பண்ண முடியாதுங்க கூட உங்களுக்கு. ஓகே. ஸோ கடைசி நேரத்தில தமிழ்ல வரும்போது கம்ப்ளீட் பண்ண முடியாம, ஒரு 10th வரைக்கும் தான் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சு வச்சிருப்பாங்க. 11th, 12th தொட்டிருக்க மாட்டாங்க. ஓல்டு புக்கும் ஓரளவு பார்த்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி ரீசன்னால ஒரு 5 கொஸ்டின், 10 கொஸ்டின்ல போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் இல்லாம, அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷனும் உருவாயிரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால தான் இப்போ தெளிவா இந்த மாரி ஃபாலோ பண்ணீங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. என்ன அப்படின்னா, நீங்க இப்ப இந்த 175 கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கரெக்ட்டா? ஓகே. ஸோ 175 கொஸ்டின்ஸ வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா, இதுல வந்து நீங்க ஹை பீரியாரிட்டி குடுத்து எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% பாசிபிள் எங்க இருக்கு அப்படின்னா, தமிழ் பிளஸ் மேத்ஸ்ங்க உங்களுக்கு. ஓகே. தமிழ்லயும், மேத்ஸ்லயும் நீங்க வந்து ஃபுல் ஸ்கோர் வைக்கிற பட்சத்தில, கண்டிப்பா வந்து நீங்க 175 கொஸ்டின்ஸ வந்து சூப்பரா ரீச் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா, இப்ப நான் ஒரு சின்ன இதே சொல்றேன் பாருங்களேன். நீங்க ஹிஸ்ட்ரிய படிக்கிறீங்க. 6லருந்து 12 வரைக்கும் அத்தன புக்கையும் நீங்க படிச்சாலுமே கிட்டத்தட்ட தட்டு தட்டுன்னு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா. சரி ஓகே. ஹிஸ்ட்ரில நீங்க 100% வந்து வெல் வெஸ்ஸா இருக்கீங்க. 100% கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அதிகபட்ச ஸ்கோரே எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12லருந்து 15 கொஸ்டின் தான் கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்ட்டா? ஏன்னா அதுக்கு மேல ஹிஸ்ட்ரில கேட்க போறது கிடையாது. மத்த மத்த டாபிக் போயிருவாங்க உங்களுக்கு. அதே எஃபோர்ட் வந்து நீங்க பாலிட்டிக்கும் போடுறீங்களேன். பாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் அது ஈஸியாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாவும் இருக்கும். அது வேற. பட் அதுலயும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் ஜஸ்ட் 12 டூ 15 கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து பாலிட்டிலயும் கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்ட்டா? எவ்வளோ படிச்சாலும். ஆனா இதே இது வந்து தமிழ்ல நீங்க படிச்சீங்கன்னா 6லருந்து 12 வரைக்கும் 100 கொஸ்டின் கிடைக்குது. அப்போ எத ஃபர்ஸ்ட் படிக்கணும்? ஏன்னா, இங்க வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதாங்க ஸ்மார்ட் ஒர்க்குக்கான ஒரு எக்ஸாம்பிளும் கூட உங்களுக்கு கரெக்ட்டா? நீங்க அவ்வளோ தூரம் அத படிச்சு தட்டுன்னு தட்டி, அதுக்கப்புறம் நீங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து 12 கொஸ்டின், 13 கொஸ்டின எடுக்கிறதுக்கு, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாருங்க. இதுலயே வந்து தமிழ்ல நீங்க சூப்பரா படிச்சீங்கன்னா, 100 கொஸ்டினுக்கு 99 கொஸ்டின் வந்து அடிச்சீங்கன்னா, சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. கரெக்ட்டா? இப்ப பாருங்களேன். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 100 கொஸ்டின் இருக்கா? அதே மாரி மேத்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 உங்களுக்கு. ஓகே. ஸோ இது 2மே சேர்த்தீங்க அப்புட்ன்னா, கிட்டத்தட்ட 125 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. மேஜர் டிசைடிங் ஃபேக்டர் இங்க தான் இருக்கு உங்களுக்கு. கரெக்ட்டா? அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, இது எத்தன கொஸ்டினுக்கு 200 கொஸ்டினுக்கு 125 கொஸ்டின் இந்த சாப்டரே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 65% நீங்களே இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த நீங்க என்னதான் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிச்சாலும், இப்ப நீங்க ஜியோகிராஃபி நல்லா பிடிக்கும். ஜியோகிராஃபிய நல்லா தட்டுன்னு தட்டுறீங்க. கடைசியில உங்களுக்கு கிடைக்கப்போற கொஸ்டின் எவ்வளவு தெரியுமா? ஒரு 8லருந்து 10 கொஸ்டின் தான். ஜியோகிராஃபிய பொறுத்தவரையில ரொம்ப லோ லெவல்ல தான் கேட்பாங்க. அதே மாரி தான் எக்கனாமிக்ஸும் எப்போதும் 8லருந்து 10 கொஸ்டின் வரும். கரண்ட் அஃபேரும் ஒரு 10 கொஸ்டின், 15 கொஸ்டின் வரைக்கும் வரும். சயன்ஸும் 15 கொஸ்டின் வரைக்கும் வரும் உங்களுக்கு. கரெக்ட்டா? அப்போ இதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சா தான், அதுல 75 கொஸ்டின் மேக்ஸிமம் உங்களால எவ்வளோ எடுக்க முடியும்? 75 கொஸ்டின் தானே எடுக்க முடியும். நான் ஃபுல் ஸ்கோரே ஜிஎஸ்ல வச்சாலுமே 75 கொஸ்டின் தானேங்க வைக்க முடியும். ஆனா அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்? எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நீங்க? அந்த ஹார்ட் ஒர்க்க மேத்ஸுக்கும், தமிழுக்கும் நீங்க குடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? மேத்ஸ்ல நீங்க ஒரு பாருங்களேன், மேத்ஸ பொறுத்தவரையில ஒரு 25க்கு 24 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா தட்ட முடியும் உங்களுக்கு. ஓகே.
சரி நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லிடுறேன். ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்க 99 பிளஸ் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். வேற வழியே கிடையாது உங்களுக்கு. கரெக்ட்டா? அதுவும் 99 பிளஸ் விட அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாங்க. நீங்க அத எடுக்கிறதுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். அதுமாரி மேத்ஸ பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 25 கொஸ்டினுக்கு 24 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்தே ஆகணும் உங்களுக்கு. கரெக்ட்டா? இதுலயும் வந்து இது 2யுமே நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. இது 2யுமே உங்களுக்கு சேர்த்தீங்கன்னா 125 கொஸ்டின்ஸ்ல எவ்வளோ கிடைச்சிருச்சு உங்களுக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 123 கொஸ்டின்ஸ் கிடைச்சிருச்சா? கரெக்ட்டுங்களா? கிட்டத்தட்ட 123 கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சிருச்சு உங்களுக்கு. ஓகே. எவ்வளோ? 125 கொஸ்டின்ல. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற 75 கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களாங்க. இந்த 75 கொஸ்டின்ல நீங்க எப்படி பார்த்தாலுமே சரி, கிட்டத்தட்ட ஒரு 55 கொஸ்டின் அசால்ட்டா அடிக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு கரெக்ட்டா? ஸோ ஒரு 55 கொஸ்டின கரெக்ட்டா உங்களால சாலிடா அடிக்க முடியும். ஏன்னா நான் சொல்றது 20 தமிழ்லயும், மேத்ஸ்லயும் உங்களுக்கு 2 கொஸ்டின் தான் சாய்ஸ் குடுத்துருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அத தரவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதே இது நீங்க ஜிஎஸ்ஸ பொறுத்தவரை 20 கொஸ்டின். ஏன்னா அதுல சாப்டரும் அதிகம். உங்களுக்கு கரெக்ட்டா படிக்க வேண்டிய கன்டென்ட்டுமே அதிகம். சாப்டர்ஸும் ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால, அந்த ஜிஎஸ் பார்ட்ட பொறுத்தவரையில ஓகேவா? ஜிஎஸ்ஸ பொறுத்தவரையில நீங்க 75க்கு ஒரு 55 எடுத்தா கூட, நீங்க அதுக்காக நான் 60, 65 வரைக்கும் எடுப்பேன். தாராளம். யாரு வேண்டான்னு சொன்னா, உங்களுக்கு 20 கொஸ்டின் வந்து சாய்ஸ் விட்டுருங்க உங்களுக்கு கரெக்ட்டா? 20 கொஸ்டின நீங்க சாய்ஸ் விட்டாலுமே, அதாவது தெரியாம இது அ ஏதோ ஒண்ணு டவுட்ல நீங்க குடுத்ததால 20 கொஸ்டின் உங்களுக்கு வந்து இது தப்பா போயிருச்சு. இப்போ இந்த 2யுமே வந்து பிளஸ் பண்ணி பாருங்களேன். இதுல ஒரு 123 கொஸ்டின்ஸ் இருக்கு. இங்க நீங்க 55 கொஸ்டின்ஸ் தான். அதுக்காக நான் 55னா ஒரு அப்ராக்ஸிமேட்டான எஸ்டிமேட்டட் தான் குடுக்குறேன். மினிமம் 55 ஆச்சும் எடுத்தாகணும். அதான் அதுக்கு கீழயும் குறைச்சீங்கன்னா இன்னும் கஷ்டம் தான் உங்களுக்கு. ஸோ அதுக்காகவாச்சும் சொல்றேன் உங்களுக்கு ஓகே. இதுல வந்து பாருங்க 5, 3, 8, 5, 2, 7, 178 கொஸ்டின் அசால்ட் உங்களுக்கு கரெக்ட்டா? அசால்ட். அப்போ நீங்க ஜிஎஸ்க்கு அதிகமா கான்சன்ட்ரேட் பண்றத விட, தமிழுக்கும், மேத்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இதத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. கரெக்ட்டா? ஏன்னா தமிழுக்கும், மேத்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் குடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சீங்க அப்புட்ன்னா, இன்னும் சூப்பராவே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். அந்த சிம்பிள் கான்செப்ட்ங்க உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால தமிழுக்கும், மேத்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து நல்லபடியா படிங்க. ஆ ஏன்னா தமிழ பொறுத்தவரையிலும் நெறையாவும் படிக்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு. ஓகே. இப்ப மேத்ஸ பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, மொத்தமே ஒரு 10 டாபிக் தான். உண்மைங்க. 10லேருந்து 11 டாபிக் தான் மேத்ஸ பொறுத்தவரையும் நீங்க படிக்க வேண்டியது இருக்கு. அதாவது எல்சிஎம், ஹெச்சிஎஃப், நம்பர் சிஸ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், ஆ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டைம் அண்ட் வொர்க். ஸோ இந்த டாபிக் அதே மாரி நம்ம மென்சுரேஷன் இந்த டாபிக் தான். ஒரு 5 நல்லா பார்த்தீங்கன்னா 10, 11 டாபிக் தான் உங்களுக்கு கரெக்ட்டா. ஈஸியா அசால்ட்டா 25 கொஸ்டின் சூப்பரா தூக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். அதே மாரி தான் தமிழும். 99 கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா. அதுக்காக 99 எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு நெறைய பேர் வந்து 95 பிளஸ் எடுத்திருக்காங்க. ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 98 வந்து ரீச் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு கரெக்ட்டா. 99 வந்து ரீச் பண்ணது கஷ்டம் தான். அது வந்து நம்ம ஸ்டூடண்ட்டே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ படிக்கிறவங்களுக்கு நெறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லபடியா ரீச் பண்ணீங்க. அதாவது 99 சொன்னா தான் உங்களுக்கு 98, 97 ஆச்சும் வந்து நிக்கும் உங்களுக்கு. நீங்க தமிழ்ல 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் குறைய குறைய ஜிஎஸ்ஸ நீங்க அதிகமா படிக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஆனா 100 கொஸ்டின்லாம் அடிச்சிருக்காங்கங்க தமிழ்ல. தமிழ பொறுத்தவரை 100 கொஸ்டின்லாம் அடிக்கிறாங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு நம்மளும் எஃபிஷியன்ட்டா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வர்றேன். வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்ப நீங்க தமிழ பொறுத்தளவுல அதுல அந்த 100க்கு 99 கொஸ்டின நீங்க ரீச் பண்ணணும்னா, அந்த ஸ்ப்ளிட் அப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க புது புக்க நீங்க 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சா நீங்க 99 எடுத்துற முடியுமா? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு டேட்டுக்கு கண்டிப்பா அதுவும் முடியாது. அப்ப என்னதாய்யா பண்ண? அப்படின்னா, அதுல 3 விதமா கேட்கறாங்க உங்களுக்கு. கரெக்ட்டா? 3 விதமா பிரிச்சுக்கோங்க. அதாவது இந்த தமிழ பொறுத்தவரையில, இது ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோலயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம கிளாஸ்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுது. அது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். என்னன்னா, இதெல்லாம் மைண்ட்ல வச்சு படிங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் உங்களுக்கு. கரெக்ட்டா? ஏன்னா தமிழ பொறுத்தவரையில கொஸ்டின் ஸ்ப்ளிட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து நியூ புக்ல நியூ தமிழ் புக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6த் டூ 10த் வரைக்கும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு. ஓகே. 6த் டூ 10த் வரைக்கும் எவ்வளோ கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட ஒரு
60ல இருந்து 67 கொஸ்டின் சாரி 65 கொஸ்டின்ஸ் வந்து 10th வரைக்கும் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு. அதுவும் புது புக்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு. அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னு பாருங்க. நீங்க புது புக் நல்லா படிச்சுட்டப்பா 10th வரை என்ன கொஸ்டின் கேட்டாலும் அடிப்பேன். உங்களால 65 கொஸ்டின் தான் எடுக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ அப்போ ஃபுல்லா நீங்க வந்து ரீட் பண்ணணும். ஃபுல்லா வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா, வேற என்ன எடுக்கணும் அப்படின்னா, நீங்க 11th, 12த்தையும் படிக்கணும் உங்களுக்கு. கரெக்ட்டா? இதுதான் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே. 11th, 12th கண்டிப்பா படிக்காம எப்படி போவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ 11th, 12th நீங்க படிச்சாலும் அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பாருங்களேன். நியூ புக். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகே. நியூ புக். நியூ புக்ல 11th, 12th படிச்சீங்கன்னா, இதுல நமக்கு கிடைக்கிற கொஸ்டின் ஸ்பிளிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சமா ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் தான் இதுல கேட்கறாங்க உங்களுக்கு. கரெக்ட்டா? 10ல இருந்து 15 கொஸ்டின் இதுல கேட்கறாங்க. இதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்டுக்கு முன்னாடி 2019க்குலாம் முன்னாடி அந்த டைம்ல இருந்த 6த்லேருந்து 12 வரைக்கும் புக்க படிச்சாலே எல்லாமே கவர் ஆயிருது உங்களுக்கு. கரெக்ட்டா. எல்லாமே கவர் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா அத மட்டும் நீங்க ரீட் பண்ணாலே போதும். ஆனா, இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து ஓல்டு புக்கையும் கவர் பண்றதுனால, நீங்க ஓல்டு புக்ஸையும் படிச்சு ஆகணும். அதுலயும் பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து 11த், 12த் நீங்க கொஞ்சம் சிலபஸ் வைஸ் கூட பார்த்துட்டு 6த்லேருந்து 10த் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஆனத கண்டிப்பா படிச்சே ஆகணும் உங்களுக்கு. சிலபஸ்ல இருக்கிறத. இது நம்ம முன்னாடி போன மாசம் ஒரு வீடியோவே குடுத்துருக்கோம். 2, 3 வீடியோ குடுத்துருக்கோம். ஓல்டு புக் வந்து எப்படி படிக்கணும்? என்னென்னலாம் கவர் பண்ணணும்? அப்படின்னு அதிலேயே ஒரு வீடியோ குடுத்துருக்கு. நீங்க அத ரீச் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாரி இதுலேருந்து எத்தன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா, ரீசென்ட்டா ட்ரெண்ட்ல வந்து எவ்வளோ போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, மினிமம் வந்து 17 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா பார்த்துக்கோங்க. போன குரூப் 4லலாம் கிட்டத்தட்ட 16 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குரூப் 2லயும் வந்து பார்த்தீங்கன்னா, 19 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட 17லேருந்து 25 கொஸ்டின் கேட்கறாங்க உங்களுக்கு. கரெக்ட்டா? 25 கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா, அவ்வளோ தூரம் சிலபஸ் வந்து அவ்வளோ கவர் பண்ணுது உங்களுக்கு. ஓகே. ஸோ, அப்ப இந்த ஸ்பிளிட் அப்ல இந்த 3 பார்ட்டையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணா தான் 99 அப்படிங்கிற தமிழ பொறுத்தவரைல பாசிபிலிட்டி அதிகமாவே இருக்கு. உங்களுக்கு. கரெக்ட்டா? அப்ப இந்த 3 சாப்டர் நீங்க எதுல ஏன்னா நீங்க இது 3யும் கவர் பண்ணும்போது தான் 99 அப்படிங்கிறது கன்ஃபார்மா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்ட்டா? இதுல ஏதாச்சும் நீங்க ஓல்டு புக்க விட்டாலுமே 80 பிளஸ் தான் வந்து நிக்கும். பாருங்களேன், ஓல்டு புக்க விட்டீங்கன்னா 15 கொஸ்டின் லாஸ். அதுல 1, 2 தெரிஞ்சா கூட 80க்கு தான் வந்து 11த் புக்க விட்டேன். 11த், 12த் முடிச்சுட்டேன். 10லேருந்து 12 கொஸ்டின் அப்படியே அவுட் ஆயிரும். கரெக்ட்டா. புது புக் 11th, 12th புக்க படிச்சுட்டேன். அப்பயுமே வந்து 90 கொஸ்டின்ஸ் தான். சாரி 10 கொஸ்டின் விட்டா கூட நம்ம ஒரு 85லேருந்து 90க்குள்ள தான் வந்து நிக்கும் உங்களுக்கு. கரெக்ட்டா? ஸோ, அப்ப நீங்க வந்து இந்த 3 பார்ட்டையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற பட்சத்துல தான் 99 பிளஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்ட்டா? இதுல ஏதாச்சும் ஒரு பார்ட்ட நீங்க மிஸ் பண்ணாலுமே கண்டிப்பா 10 கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 80 பிளஸ் தான் வந்து நிக்கும். ஸோ, 80 பிளஸ்னா அதுக்கு நீங்க ஜிஎஸ் அதெல்லாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு. கரெக்ட்டா? தமிழ்ல நீங்க 80 கூட போட்டுக்கோங்க. ஆனா ஜிஎஸ்ல நான் ஆவரேஜா 60 சாரி 55 தான் எடுப்பேன். 50லேருந்து 55 தான் எடுப்பேன்டா, தமிழ்லயும், மேத்ஸ்லயும் இன்கிரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்ட்டா? நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் போட்டு மனப்பாடம் போட்டு தட்டுறத விட, இந்த மாரி ஹார்ட் ஒர்க் பண்றத விட, ஸ்மார்ட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணவும் முடியும். சூப்பராவும் சைன் பண்ணவும் முடியும் உங்களுக்கு. கரெக்ட்டா? அடுத்த குரூப் 4ல வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து வெற்றி அடையவும் முடியும் உங்களுக்கு. கரெக்ட்டா? அதே மாரி இதுல நம்ம அன்அகாடமில என்ன பேட்ச் வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செம்மை அப்படிங்கிற பேட்ச் வந்து குரூப் 4க்காக ஸ்டார்ட் பண்ண போறாங்க அன்அகாடமில. உங்களுக்கு கரெக்ட்டா. அன்அகாடமில நம்ம அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 4க்காக தான் குடுக்க போறாங்க உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து எதற்காக இருக்கும் அப்படின்னா, குரூப் 4க்கு தான் இருக்கும். ஸோ, அதனால கண்டிப்பா யாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம அன்அகாடமி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஐ மீன் பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கும் நம்ம அன்அகாடமில அடுத்த பேட்சஸ் வந்து இருக்கும். இப்போ ஆல்ரெடி விடாமுயற்சி அப்படிங்கிற குரூப் 1 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகி போய்க்கிட்டு இருக்கு அல்லவா? இத முடிச்சுட்டு இப்போ இந்த நவம்பர்ல அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நவம்பர் எண்டுல இல்லன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் மேக்ஸிமம் நவம்பர் எண்டுலயே இருக்கும். நவம்பர் எண்டுலயே உங்களுக்கு குரூப் 4க்கான அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம டார்கெட் பண்ணி மெயின் ஃபோக்கஸ் பண்ணி குடுப்பாங்க. கண்டிப்பா அந்த பேட்ச் அப்படி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதுல ஜாயின் பண்றதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்ம ரெஃபரல் கோட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்ட்டா? பூபதி 10 லைவ் அப்படிங்கிற
லைவ் உங்களுக்கு கரெக்ட்டா. லைவ் அப்படிங்கிற ரெஃபரல் கோட யூஸ் பண்ணி கண்டிப்பா ப்ளஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி நீங்க புதுசா நீங்க அன்அகாடமிக்கு உள்ள ஜாயின் பண்ணும்போது லைவ் கிளாஸ்ல ஏதாச்சும் கோடு கேட்டாலுமே பூபதி 10 லைவ் அப்படிங்கிற ரெஃபரல் கோட குடுத்து உள்ள என்டர் ஆயிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாத்தையுமே லைவாவும் பார்க்க முடியும். அக்சஸ் பண்ணிக்கவும் முடியும் உங்களுக்கு. கரெக்ட்டா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அடுத்த ஒரு வீடியோல மறுபடியும் நான் உங்கள சந்திக்கிறேன். அதர்வைஸ் தேங்க் யூ. நன்றிங்க. தேங்க் யூ.